எங்களுக்கான நிதி எங்கே? நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும். தடுக்காதே, தடுக்காதே. ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், 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 ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை புறக்கணித்த தமிழ்நாட்டை புறக்கணித்த எதிரான ஆர்ப்பாட்டம். எதிரான ஆர்ப்பாட்டம். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. நிதி எங்கே, நிதி எங்கே, நீதி எங்கே? நீதி எங்கே? நிதி எங்கே, நிதி எங்கே, நீதி எங்கே? நீதி எங்கே? எங்களுக்கான நிதி எங்கே? எங்களுக்கான நிதி எங்கே? நிதி இன்னும் வரல, இன்னும் வரல. இன்னும் வரல, இன்னும் வரல. வெள்ள நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதி இன்னும் வரல, இன்னும் வரல. இன்னும் வரல, இன்னும் வரல. தெரியும். தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு வழியாக நம்ம வரி செலுத்திட்டு இருக்கோம். அதாவது ஒன்றிய அரசு, மத்திய அரசு, நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி எடுத்துக்கலாம். பேரிடர் இழப்பு வந்தது. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர்ல இருந்து நம்ம அக்கா அவர்கள் தலைமையில் பல்வேறு அமைச்சர்கள், நம்ம மாவட்ட அமைச்சர் தவிர பல்வேறு அமைச்சர் வந்தாலும் எந்த கட்டம் வந்தாலும் இன்று வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல. அது சென்னைக்கும் சரி, தூத்துக்குடியும் சரி. ஆனால் நம்ம தூத்துக்குடி வருமானத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்கிறேன், ஆர்பாரில் மட்டும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1125 கோடி வருமானம். நம்ம தமிழ்நாட்டில் சதன் ரயிலை யூஸ் பண்ணுறோம், 6250 கோடி வருமானம் இருக்குது. எல்லா டோல்கேட்டும் தெரியும். இப்போ வந்து வட்டி கடைக்கார மாதிரி 3% வட்டினா கந்து வட்டின்னு 10% வட்டினா வந்து மீட்டர் வட்டின்னு 28% வட்டி ஜிஎஸ்டி வசூல் பண்ணுற மாதிரி டோல்கேட். எல்லா டோல்கேட்டு மெட்ராஸ் போகணும்னா காருக்கே 1500 ரெண்டு போக முடியாது. 75 டோல்கேட் இருக்குது, 2400 கோடி அதில் போயிட்டு இருக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா 19.97 லட்சம் கோடியில் இன்கம் டேக்ஸ் வருஷம் வருவாய் வரும். அதில் 10%, அதாவது 1 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டில் இருந்தே போகுது. இது பல்வேறு கட்டங்களாக எடுத்துக்கொண்டே போகலாம். கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் இருக்குது. நம்மளோட பணி போனோம், அதான் நம்ம ஊரில் உள்ள தொழிலதிபர் அவங்களோட மூலையில் திறமையாக செயல்படுறாங்க, வசூல் பண்ணுறாங்க. தமிழ்நாடு செயல்படாமல் போயிட்டு ஜிஎஸ்டி வருவாய் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மட்டும் 1,13,000 கோடி போயிருக்கு. ஆனால் வெறும் 44 தான் திரும்பி வந்திருக்கு. பல முறை அக்கா அவர்களும் பார்லிமெண்ட்டில் எடுத்து வருத்திருப்பாங்க. இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடம் இல்லை, நம்ம 40 தொகுதி முதலமைச்சர் தலைமையில் வெற்றி பெற்றார். அதை வஞ்சைக்கு விதமாக அது கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு போகுது, பீகாருக்கு போகுது, ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தரல. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மாநகராட்சி இருக்குது, 100 ரூபா ஒரு வீட்டுக்கு வரி பறிக்கணும். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே செலவு பண்ணுவோம். அதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கொள்கை. ஓட்டு போட்டாலும் சரி, போடாட்டினாலும் சரி, ராமநாதபுரத்துக்கு என்ன வேணும், மதுரைக்கு என்ன வேணும், தூத்துக்குடிக்கு என்ன வேணும், தொழில் வந்து தாராளமாக மனப்பாரில் இருக்கும். இந்த மனப்பாரம் இல்லாமல் பாரம்பரிய காட்டுற ஒன்றிய அரசை மிக சீக்கிரமாக எடுத்து வருவோம் என்று தமிழ்நாட்டிலிருந்து பற்ற வைக்கிற தீ கிளம்பும் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி இருப்பதே. நன்றி, வணக்கம்.